புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இப்ப பயங்கரமான சர்ச்சையா மறுபடி உருவாயிருக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அடிக்கடி இந்த பிரச்சனைங்கிறது பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப சமீபத்திலயும் இது ரொம்ப பெருசா வெடிச்சிருக்கு. புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்காம இருக்காங்க. அதனால தான் நாங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் ரொம்பவே தைரியமா பேசியிருக்காரு. They have to accept the national education policy. அது இங்க இருக்கிறவங்கலாம் பயங்கரமா கோவப்படுத்தியிருக்கு. அது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, மும்மொழி கொள்கைங்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கையை முன்வைக்குது. அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஹிந்தி திணிப்பையும் சமஸ்கிருத திணிப்பையும் இந்த கொள்கை கொண்டு வருது. தமிழ் அழிந்து போகிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நாங்கள் எதிர்க்கிறதுக்கான முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அதுதான் பிரச்சனையா? ஆனால் அதே சமயத்தில் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தாய்மொழியை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வரப்படுது. அதில் இருக்கிற மேட்ரே அதுதான், இவங்க தப்பாக திரிச்சு பேசுகிறாங்க அப்படின்னு மத்திய அரசை சார்ந்து இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? இந்தி திணிக்கப்படுதா, தமிழ் அழிக்கப்படுதா? அது மட்டும்தான் இந்த புதிய கல்விக் கொள்கையுடைய பிரச்சனையா? இப்படி பல கேள்விகள் இதை சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா புதிய கல்விக் கொள்கை என்ன, அது என்ன சொல்லுது, என்ன மாதிரியான பிரச்சனையை உருவாக்குது, இது எதுவுமே நமக்கு தெளிவாக தெரியறதே இல்லை. முடிந்த அளவுக்கு அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம பிரித்து படிக்க போகிறது புதிய கல்விக் கொள்கை 2020. வாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றா இருந்தது எஜுகேஷன். ஏன்னா நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறை எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சியும் இருக்கும். அப்படிங்கிறதால அதுக்கேற்ற சரியான பாலிசியை உருவாக்கணும்னு உட்காந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டது தான் முதல் எஜுகேஷன் பாலிசி. 1948-49 வருடத்தில் அந்த பாலிசிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அதில் பெரிய அளவுக்கான சேஞ்சஸுங்கிறது செஞ்சு அடுத்த பாலிசியாக 1986 கொண்டு வர்றாங்க. 86 கொண்டு வரப்பட்ட பாலிசி நிறைய செயல் திட்டங்களை முன்வைக்குது. இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இத்தனை ஸ்கூல்ஸ் உருவாக்கப்படணும், நிறைய ஆசிரியர்களை பணியமர்த்தணும், அதன் மூலமாக மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாக்கணுங்கிற மாதிரி நிறைய திட்டங்களை அது முன்மொழியுது. இப்படி கொண்டு வரப்பட்ட இந்த பாலிசியில் 30 வருஷத்துக்கு எந்த விதமான சேஞ்சஸும் செய்யவே படலை. அதில் மாற்றம் கொண்டு வரணும், வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான கல்வி முறையை மேம்படுத்துறதுக்கான மாற்றங்கள் கொண்டு வரணும்னு பல வருடங்களாக பல பேர் குரல் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதற்கான முன்னெடுப்பு அப்படிங்கிறது 2016 தொடங்குது. அதன் அடிப்படையில் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு என்ன மாதிரியான எஜுகேஷன்லாம் நம்ம கொண்டு வரலாம், என்ன மாதிரியான பாலிசியை கொண்டு வரலாம் அப்படின்னு உட்காந்து யோசித்து ஒரு பாலிசியை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கி 2020 அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இதுதான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கிறது. 30 வருட இடைவேளைக்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட பாலிசி இது. இந்த பாலிசி அப்படி என்ன சொல்லுது? இந்த பாலிசி வந்த உடனே தமிழ்நாடு ஏன் கொந்தளிச்சுது, இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்லாம் ஏன் பயங்கரமாக டென்ஷன் ஆனாங்க? உண்மையிலே இது இந்தியை திணிக்கக்கூடிய ஒன்றா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது மாநிலங்கள் வாரியாக பிரிக்கப்படலை. ஒட்டு மொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு நேஷ்னல் பாலிசியாக அது உருவாக்கப்பட்டிருக்கு. 86 உருவாக்கப்பட்டதும் அதே தான். அது ப்ரொஜெக்ஷனாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணணும், இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணணும், இத்தனை பேர் படிப்பு அறிவு கொண்ட சமூகமாக நம்ம உருவாக்கணுங்கிற மாதிரியான இலக்குகளை முன் வச்சு அதை நோக்கி நாம் எப்படி செயல்படணுங்கிற திட்ட வரைவுகளை உருவாக்கின பாலிசி அது. அதே மாதிரி தான் இந்த பாலிசி முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு வரைவு திட்டத்தை செயல்முறைப்படுத்துது. இதில் லாங்குவேஜ் பேசிஸில் நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது என்ன மாதிரியான ஒரு வழிமுறையை கையாளுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்தி திணிப்பை தான் இந்த பாலிசி முன்மொழியுதா அப்படிங்கிறத பார்த்தோன்னா அப்படி இல்லை. இந்த பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்துடைய மாணவர்கள் அவங்களுடைய தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும், அதை நாம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லுது. அதே சமயத்தில் உள்நாட்டு மொழியில் ஏதாவது ஒரு மொழியை எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கணும், கூடுதலாக பிராந்திய மொழி அப்படிங்கிற இன்னொரு மொழியவும் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் வழிமுறை செய்யுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ் மொழியில் தான் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கற்கணும், அதுதான் அவங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது முதல்ல சொல்லுது. உள்ளூர் மொழி, உள்நாட்டு மொழியில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மொழி, அது தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், ராஜஸ்தானியாக இருக்கலாம், ஹிந்தியாகவும் இருக்கலாம், அதோடு சேர்த்து பிராந்திய மொழின்னு ஹிந்தியோ இங்கிலீஷோ கற்றுக்கலாம். இந்த மூணுத்தையும் ஒரு மாணவன் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த பாலிசிங்கிறது உறுதி செய்யுது. அடுத்து முக்கியமான ஒரு சேஞ்சுங்கிறது இந்த பாலிசி என்ன முன்வைக்குது அப்படின்னா, இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது என்ன?
10th வரைக்கும் ஒருத்தன் வந்து படிக்கலாம். அதுக்கு அடுத்து 11th 12ங்கிறது மெயின் எக்ஸாமாக அவனுக்கு இருக்கும். போர்டு எக்ஸாம்ங்கிறது இருக்கும். மொத்தமாக 2 லெவல் தான். 6லேருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் 1லேருந்து 10 வரைக்கும் படிக்க போகிறாங்க. 16லேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய மாணவர்கள் 11 12ஆம் வகுப்பு படிக்க போகிறாங்க. இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சிஸ்டம். பட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது இதை அப்படியே 4 துண்டுகளாக பிரேக் பண்ணுது. 3லேருந்து 6 வயசு வரைக்கும் ப்ரீ பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து கொண்டு வருது. இந்த ப்ரீ பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கிறது எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே அவங்களுடைய குழந்தைகளை வந்து ஸ்கூல்ஸை சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு போதிய அளவுக்கான கல்வி வசதியை ஏற்படுத்துறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. அதனால் அந்த குழந்தைகளையும் எப்படியாவது கல்விச்சாலைக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கு தேவையான உணவுகளையும் ஊட்டச்சத்துள்ள உணவுகளையும் ஃப்ரீயாக நம்மளால் தர முடியும். எஜுகேஷனுக்கும் அவங்களுக்கு நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியும். பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்குது, ஏன்ப்பா நிறுத்தணும், தொடர்ந்து படிக்கட்டுமே அப்படின்னு தொடர்ந்து அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 3 to 6லேயே நம்ம ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3லேருந்து 6 வயசு முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத அவங்க படிப்பாங்க. அதுக்கடுத்து 8லேருந்து 11 வயசுக்குள்ளே 3ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க படிக்கணும். 11லேருந்து 14 வயதுக்குள்ளே அவங்க 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். 14லேருந்து 18 வயதுக்குள்ளே அவங்க 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். ஸோ இதை தான் 5+3+3+4 அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது கொண்டு வருது. இதில் என்னப்பா வித்தியாசம் இருக்குது? 1 to 10 வரைக்கும் படிக்கிறாங்க, அப்புறம் எக்ஸாம் எழுதுறாங்க. 11 12க்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுறாங்க. இவ்வளோதான மேட்ரு. இதை தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் இதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வருது. இந்த பழைய சிஸ்டம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, 10th நம்ம எக்ஸாம் எழுதுவோம், அப்புறம் 12th நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுவோம். போர்டு எக்ஸாம் நான் சொல்கிறது. அதே சமயத்தில் இந்த புது எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரக்கூடிய சிஸ்டமில் எப்படி எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னா, 3ஆம் வகுப்புலேயே ஒரு போர்டு எக்ஸாம் மாதிரியான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும் ஸ்கூல் லெவலில். அந்த எக்ஸாமுக்கு அப்புறமா 5th இன்னொரு எக்ஸாம் அப்படிங்கிறது வைக்கப்படும். அதுக்கப்புறம் 8th ஒரு எக்ஸாமுங்கிறது வைக்கப்படும். அப்புறம் 10th அப்புறம் 12th அப்படிங்கிற எக்ஸாமுங்கிறது வைக்கப்படும். ஸோ இவ்வளோ எக்ஸாமை 12th முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கடந்து முடிக்கணும் அப்படிங்கிறது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வருது. ஸோ அதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ எக்ஸாமை தாண்டட்டுமா அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? ஆக்சுவலாக 3rd தான் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம்ங்கிறது பெருசாகவே கிடையாது. அதுக்கடுத்து 5th தான் எக்ஸாம், அடுத்து 8th தான் எக்ஸாம். இதுவும் ஸ்கூல் லெவலில் தான் நடக்க போகுது. அந்த எக்ஸாம்லேயும் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி நடக்குதுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதினாலே போதும். அதுதான் உங்களுக்கான அசஸ்மெண்ட்டாக இருக்க போகுதுன்னு தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்கு. இதுக்கு அடுத்து காலேஜ் லெவல்லையும் இதே மாதிரியான சேஞ்சஸுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போ நம்ம காலேஜ் எப்படி படிக்கிறோம்? 3 வருஷம் படிக்கிறோம், இல்லை 4 வருஷம் படிக்கிறோம். 4 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு டிகிரி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. திடீர்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் போய் ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறமா நமக்கு பிடிக்கல, என்னடா பிகாம் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். டக்குன்னு பக்கத்தில் வந்து ஹிஸ்ட்ரி ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி செம்மையாக இருக்கே, அதுக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஃபீஸ் கட்டிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஸோ இது மாதிரி தோணும்போது பிகாமில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம், அரியர் நிறைய வைப்போம், பாதியிலே விட்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரியான சிக்கல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்போ வேணால் என்ட்ரி ஆகலாம், எப்போ வேணால் எக்ஸிட் ஆகலாங்கிற மாதிரியான ஒரு ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து முன்வைக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பையன் பிகாமில் போய் ஜாயின் பண்ணுறான், ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணுறான். அவனுக்கு பிகாம் வந்து பெருசாக பிடிக்கல. ஃபஸ்ட் இயர்லேயே அவன் பிகாமை முடிச்சிடலாம். அவன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு சர்டிஃபிகேட் இன் பிகாம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டுங்கிறது கிடைக்கும். அதுக்கு அடுத்து அவன் இன்னொரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணலாம், இல்லை இங்கிலீஷில் போய் ஜாயின் பண்ணலாம், அந்த பிஏ தமிழ் படிக்கலாம், இப்படி ஏதாவது ஒன்று படிக்கலாம். 2 வருஷம் அவன் பிகாம் முடிச்சிருந்தான் அப்படின்னா அவனுக்கு டிப்ளமோ இன் பிகாம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுங்கிறது கொடுக்கப்படும். 3 வருஷம் முடிச்சிருந்தானா அவனுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டுங்கிறது கொடுக்கப்படும். அந்த 4 வருஷத்தில் அவனுக்கு இருக்கிற ட்ரைனிங்கு, ஃபீல்டுக்கு போய் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு அதில் மாஸ்டர் டிகிரி மாதிரியான ஒரு டிகிரி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இன்பிட்வீனில் அவன் எப்போ வெளியில் போனாலும் அதுக்கேற்ற மாதிரியான வேலையில் அவனால் ஜாயின் பண்ண முடியும். டிப்ளமோ இன் பிகாம் முடிச்சிருந்தானா அதுக்கேற்ற வேலையில் அவனை ஜாயின் பண்ணலாம். அதுவே டிகிரி இன் பிகாம் முடிச்சிருந்தான் அப்படின்னா அதுக்கேற்ற வேலையில் அவன் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ்லேயும் அவன் போய் ஜாயின் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சென்ட்ரலான கிரெடிட் பீரோ, கிரெடிட் பேங்க்குங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்க போகிறோம். அந்த கிரெடிட் பேங்க்கில் இவன் எவ்வளோ படித்து முடிக்கிறானோ, எந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரெடிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இவனுடைய நம்பரில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் வந்து ஃபஸ்ட் இயர் பிகாம் போய் ஜாயின் பண்ணுறான், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு செகண்ட் இயரில் வந்து அவன் போய் ஹிஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணிட்டான். அங்கே ஒரு 2 வருஷம் படிக்கிறான். 2 வருஷம் படிச்சுட்டு அங்கே வந்து அவன் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரான்.
இப்படி அவன் ஒவ்வொன்றா வாங்க 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 அவனுடைய பாயிண்ட்ஸுங்கிறது இந்த சப்ஜெக்டில் இந்த ஃபீல்டில் ஒரு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காருன்னு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவன் எந்த ஃபீல்டுக்கு எங்கே வேணால் வேலைக்கு போகலாம். அந்த வேலைக்கு போனான்னா நான் ஏற்கனவே இதை படிச்சிருக்கேங்க, நான் ஏற்கனவே இதில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அவனால் காட்ட முடியும். இது ஒரு பர்டிகுலர் படிப்பாக இல்லாமல் யார் வேணால் எவ்வளோ படிப்பு வேணால் எப்படி வேணால் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்னொரு சேஞ்சஸ். இப்படி பல சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த தாய்மொழியில் படிக்கணுங்கிற மேண்டேட்ரிங்கிறது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது. 5ஆம் கிளாஸுக்கு மேலே கண்டிப்பாக தாய்மொழியில் படிக்கணுங்கிறத வலியுறுத்துவோம். ஆனால் அது அவங்களுக்கான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 5th வரைக்கும் தாய்மொழியில் தான் படிக்கணுங்கிறத மேண்டேட்ரியாக வாங்கிக்கிறாங்க. ஸோ இதில் இந்தி திணிப்பு அப்படிங்கிறது எங்கே இருக்குது? வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த 3rd 5thலலாம் எக்ஸாம் வருது அப்படிங்கிறது தானே ஒரு மேட்டராக இருக்குது. அது கூட ஸ்கூல் லெவலில் தானே எக்ஸாமு, நடுவில் வேறு எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் 3rd தான் ஒரே ஒரு எக்ஸாம் வரப்போகுது. பிரச்சனை இல்லையே அப்படி தானே நினைக்க தோணுது. ஆனால் இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தா தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதை இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்குள்ளே அடக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதையும் தாண்டிய பெரிய பெரிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் இந்த புதிய கல்விக் கொள்கைக்குள்ளே அடங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதை பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. வெறும் மொழி சார்ந்த ஒரு பிரச்சனையாக மட்டும் இதை அணுகாமல் அதுக்குள்ள எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பிரித்து இப்போ பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாடு அரசு இந்த கல்விக் கொள்கை திட்டத்துக்கு ஏன் எதிராக இருக்குது அப்படிங்கிற மேட்டருக்கு வருவோம். எல்லா இடங்கள்லையும் முக்கியமான அமைச்சர்கள்லேருந்து ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய பலரும் முன்வைக்கக்கூடிய ஒரே வாதங்கிறது ஹிந்தியை திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கைங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, இதை ஏற்றுக்கவே முடியாது, இந்தியை திணிக்கிறது தமிழை அழிக்கிறதுக்கு சமம், நாங்கள் இதை ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு இதை ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையாக மட்டுமே தான் முன்வைக்கிறாங்க. சரி, இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்ன? தாய்மொழியில் கற்றுக்கலாம், அதே சமயத்தில் எக்ஸ்ட்ராவாக 2 லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம், இவ்வளோ தானே மேட்ரு. இதில் எப்படி இந்தி திணிப்புங்கிறது வருது? அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைக்க தோணும். அதை தான் நம்ம வாதமாக முன்வைப்போம். இந்த மும்மொழி கொள்கையில் இந்தி திணிப்புங்கிறது உள்ளே வந்துடும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசியல் கட்சிகள், கட்சி சார்பற்ற எல்லா கட்சிகளும், பிஜேபியை தவிர பாக்கி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதுக்கு மொழி சார்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல அலசலாம். இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது காமனான ஒன்று அப்படின்னு பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலும் இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஏற்கனவே ஹிந்தி அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. ஹிந்தி தான் அங்கே நடைமுறை மொழியாகவே மாறிடுச்சு. ஒரிசாவுடைய மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரியா. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ஒரியாவில் உரையாடல் நடத்துகிறத விட ஹிந்தியில் தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ராஜஸ்தானில், மகாராஷ்டிராவில், குஜராத்தில் எல்லா இடத்துலையுமே ஹிந்தி அப்படிங்கிறது காமன் லாங்குவேஜாக மாறிடுச்சு. அவங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது காணாமலே போயிடுச்சு. இப்போ இவங்க தாய்மொழியில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் அதில் பெருசாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக ஹிந்தியில் கற்றுட்டு போயிடுவோம், ஹிந்தி தான் இப்போ இங்கே இருக்கிற மொழி, அதிலே படிக்க ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு அதில் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லாங்குவேஜ் அவங்க கற்றுக்கணும், அது உள்நாட்டு மொழியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியாவில் சமஸ்கிருதத்தை தான் அதிகமாக மார்க்கெட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் பட்ஜெட்டுங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த பட்ஜெட்டில் புதிய கல்விக் கொள்கைக்காக ஹிந்திக்காகவும் சமஸ்கிருதத்துக்கும் தான் நிதி ஒதுக்கீடுங்கிறது நடந்திருக்கு. அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அதுக்கு புது ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்குன்னு ஃபண்டுங்கிறது இந்த 2 மொழிக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளே எத்தனையோ இருக்குது. தமிழ், தெலுங்கு எதுக்குமே நிதிங்கிறது ஒதுக்கப்படலை, இந்த 2 மொழிகளுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகமான ஒதுக்கீடுங்கிறது இருக்கும், அதுக்கு தான் அதிகமான டீச்சர்ஸ் நியமிக்கப்படுவாங்க, அதை தான் அதிகமாக சொல்லித்தரணுங்கிற மாதிரியான ஒரு முறை அப்படிங்கிறது உருவாக்கப்படலாம். இது எல்லாமே இந்த வட இந்தியாவில் நடக்கும். 3ஆவதாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும், பிராந்திய மொழியாக கற்றுக்கணும் அப்படின்னும் போது அது இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மொழியாகவும் இருக்கலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான முயற்சியாக தான் அது இருக்கும். ஆனால் அது பெரிய அளவுக்கு கற்றுப்பாங்களா அப்படிங்கிறத நம்மள உறுதியால் சொல்ல முடியல. ஸோ ப்ராக்டிக்கலாக மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா பேப்பரில் தான் இருக்க போகுது. இருமொழி கொள்கையை தான் அவங்க அதிகமாக கடைபிடிக்க போகிறாங்க. அதில் ஒன்று தாய்மொழி இல்லாத ஹிந்தியாக இருக்க போகுது, இன்னொன்று சமஸ்கிருதமாக இருக்க போகுது, இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மொழியாக இருக்க போகுது. இதுதான் அவங்களுடைய ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். இதை படித்தா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம்ப்பா, ஈஸியாக மார்க் போட்டுருவாங்கப்பா அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மொழியை அவங்க கற்றுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் தென்னிந்தியாவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்க போகுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இங்கே தாய்மொழியில் கல்வி கற்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழில் மட்டுமே தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எந்த விதமான ஃபீஸும் கட்டாமல் ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் போகிற அளவுக்கான
ஃபண்டிங்கிறத தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்மொழி வழி கல்வியில் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, அவங்களுக்கான ரிசர்வேஷனுங்கிறது இருக்குது. ஸோ தாய்மொழியில் அதிகமாக படிங்க அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துறதுக்கான இங்கே சிஸ்டம்ங்கிறது ஏற்கனவே இருக்குது. அதனால் தாய்மொழியில் டிஃபால்ட்டாக படிக்கிறதுங்கிறது இருக்க போகுது. ரெண்டாவதாக உள்நாட்டு மொழியில் கற்றுக்கணும்னு வரும்போது ஹிந்தி தான் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் படிக்க ரெடியாக இல்லை, அவங்க ஹிந்தி படித்தா போதுங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா ஹிந்தியில் தான் பேசி ஆகணும். அதனால் ஹிந்தியில் படித்தே ஆகணும்னு ஹிந்தி படிக்க ஆரம்பிப்போம். இங்கிலீஷுங்கிறது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து தொழில் பண்ணுறோம், வேலை செய்கிறோம், எல்லாமே இருக்குது. ஸோ இங்கிலீஷுங்கிறது இன்டர்நேஷ்னல் நீடாக இருக்குது. அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு இங்கிலீஷை கற்றுக்க ஆரம்பிப்போம். ஸோ 3 லாங்குவேஜையும் நாம் தான் படிக்க போகிறோம் முழு மூச்சா. இப்போவே நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான கல்ச்சர் அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் எந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், ஹிந்தி இருக்கும், தமிழ் இருக்கும். 3த்தையும் கண்டிப்பாக படித்தாகணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மும்மொழி கொள்கைங்கிறது இப்போ ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. இது கவர்மெண்ட் மூலமாக வரும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் இது நடைமுறைப்படுத்தப்படும். சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய மாணவர்கள் 3 மொழியும் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்க. இதை தான் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வலியுறுத்தினார். இவங்க இங்கிலீஷை படிக்க மாட்டாங்க, வேறு லாங்குவேஜை படிக்க மாட்டாங்க, நாம் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹிந்தி படித்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சுருப்பார். இதை தாண்டி, அதாவது இந்த மொழி சார்ந்த பிரச்சனையை தாண்டி வேறு எந்த விதமான டேர்ம்ஸில் தமிழ்நாடு அரசு இதை எதிர்க்குது, மற்றவர்களும் இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்குது கல்விக் கொள்கையில். ஏற்கனவே நாம் ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து செஞ்சிட்டோம். இதுக்கப்புறமாவும் இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கான கோல்ஸோடு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி நம்மளை பின்னோக்கி இழுக்கிறதுக்கான ஒரு வழியை தான் இந்த தேசிய புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வருது அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய வாதம். அப்படி என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிற சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த சட்டம் வலியுறுத்தின பல விஷயங்களை நடைமுறைப்படுத்தின மாநிலம் தமிழ்நாடு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு நடுநிலை பள்ளி திறந்த மாநிலம் தமிழ்நாடு. 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு உயர்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு மேல்நிலை பள்ளி. அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்ட கல்லூரி பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கைங்கிறது மற்ற எந்த ஸ்டேட்டை விடையும் தமிழ்நாட்டில் தான் அதிகம். இப்படி எஜுகேஷனுக்கு நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எஜுகேஷன் தான் நம்மளுடைய பலம் அப்படின்னு அதை தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக்கிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஜிஆர்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. இந்த ஜிஆர் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஹையர் லெவல் எஜுகேஷனுக்கு எவ்வளோ பேர் வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிறத வச்சு கணக்கிடப்படக்கூடிய ரேஷியோ. இந்த ஜிஆர் ரேஷியோவில் தமிழ்நாடுடைய ரேஷியோவில் தெரியுமா 47.4%. அதே சமயத்தில் இது நம்ம மேல் ஃபீமேல்னு பிரித்தோம் அப்படின்னா மேலுடைய ரேஷியோங்கிறது 46.8%, ஃபீமேலுடைய ரேஷியோங்கிறது 47.3%. இந்திய அளவில் ஹையர் எஜுகேஷனில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையில் அதிகமான அளவு தமிழ்நாட்டில் இருந்து தான் போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 41.3% அளவுக்கு அவங்களுடைய ஜிஆர்ங்கிறது இருக்குது. கர்நாடகா ஆந்திராலையும் 30 to 36 அளவுக்கான ஜிஆர் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அப்படியே நம்ம நார்த் சைட் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உத்தரப்பிரதேஷில் 24.1% தான், ராஜஸ்தானில் 28.6% தான், வெஸ்ட் பெங்கால் 26.3% தான், பீகார் 17.1% தான். அது மட்டும் இல்லை, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்ததுக்கான கோல்ஸில் முக்கியமாக இருக்கக்கூடிய கோல் வந்து என்னென்னா, 2030க்குள்ளே ப்ரீ ஸ்கூல் டு செகண்டரி ஸ்கூல் லெவலுக்கான என்ரோல்மெண்ட் இந்த ஜிஆர் அப்படிங்கிறத 100% கொண்டு வரணும். 2035க்குள்ளே ஹையர் எஜுகேஷனுக்கான ஜிஆருங்கிறத 50% கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். அதை 2025லேயே நம்ம சாத்தியமாக்கியிருக்கோம். இன்னும் சாத்தியமாக்குறதுக்கான பல வழிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது எஜுகேஷனில் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக இருக்குது, பல முன்னேர்த்தியான விஷயங்களை செஞ்சுருக்கு அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே அதை நடைமுறைப்படுத்தியிருக்கோம், சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கோம். அதில் ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பாலிசிங்கிறத உருவாக்கியிருக்கணும். இல்லை அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும், இந்தியாவுக்கு பொருந்தாது, அதுக்கேற்ற மாதிரியான பாலிசியை உருவாக்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான பாலிசி அது இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப பின்னோக்கி இழுத்துட்டு போகிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வைக்கக்கூடிய கேள்வி. இது தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம் தான். நம்மளுடைய கல்வி கட்டமைப்புங்கிறது அந்த அளவுக்கு தெளிவான ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அதனால தான் நம்ம இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கட்டமைப்பை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தான் இந்த எஜுகேஷன் பாலிசி இருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றிடுவோம், 10th வரைக்கும் படித்து 11th 12th எக்ஸாம் இருக்குங்கிறதெல்லாம் வேணாம், 4 கட்டத்தில் எக்ஸாம் வைப்போம், அதே மாதிரி மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதுதான்
இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பையே உடைச்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய கல்வி கட்டமைப்புங்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டேட்டாவை எடுத்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 14 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இங்கே ஆசிரியர்கள் இருக்காங்க. அதே சமயத்தில் காலேஜ் லெவலில் நம்ம டீச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா 55 பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சருக்கு 64 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா 23, உத்தரப்பிரதேசில் 35. இந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு நிறைய டீச்சர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய கல்வி கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். அதை தான் இதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிர்ப்புங்கிறத தெரிவிக்கிறாங்க. இந்த 2 பிரச்சனையை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். ஃபெடரல் அப்படிங்கிறது என்ன? ஃபெடரல் அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய மாநிலங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு அரசை அமைச்சு ஆட்சி செய்கிறதுக்கு பேர் தான் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா அப்படிப்பட்ட ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் தான். நிறைய மாநிலங்கள் மத்திய அரசை தலைமை அரசாக ஏற்றுக்குது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கேட்டு ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் மாநில அரசுகளுக்குன்னு உரிமைகள்னு ஒன்று சிலது இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான உரிமைகள்னு ஒரு சிலது இருக்குது. 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட்டுங்கிறது இருக்குது. இதை கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே தான் எஜுகேஷன் அப்படிங்கிறது வருது. நம்ம நாட்டுடைய கல்வி அமைப்புங்கிறது எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் 2 பேருக்குமே ஈக்குவலான ஷேர்ஸுங்கிறது இருக்குது, ஈக்குவலான ரைட்ஸுங்கிறதுக்கு பவர்ஸ்ன்னு இருக்குது. அது பேஸ் பண்ணி வந்து அந்தந்த மாநிலங்கள் அவங்கவுங்களுக்கான கல்விக் கொள்கைகளை வந்து வகுத்து இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தான் இது நடந்திருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்புங்கிறது வேறு மாதிரி இருக்கும், பீகாரில் வேறு மாதிரி இருக்கும், குஜராத்தில் வேறு மாதிரி இருக்கும், இப்படி வேறு வேறு மாதிரியே இருக்கும். இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரே இதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ எல்லாத்தையுமே நேரடியாக ஒரே ஒரு சென்ட்ரல் யூனிட்டுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான சேஞ்ச். இது வரைக்கும் மாநிலங்கள் தான் பாடத்திட்டங்களை வந்து உருவாக்குனாங்க. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷனுங்கிற NCFSE அப்படிங்கிற அமைப்பு மூலமாக தான் இனிமேல் பாடத்திட்டங்களை வந்து வகைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அவங்க தான் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து உருவாக்குவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்களா, இந்த 3rd, 5th, 8th எக்ஸாம்லாம் இதெல்லாம் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த எக்ஸாம்ஸ்லாம் யார் நடத்த போகிறாங்கன்னா சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். பராக் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பு தான் இந்த கம்ப்ளீட்டான எக்ஸாம்ஸுங்கிறத நடத்த போகிறாங்க. கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் விட என்னென்னா, இந்த 3rd, 5th, 8th, 10th, 12th எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி படித்து முடிக்கிறான்ல, 12th எக்ஸாம் எழுதி முடித்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் நாடு தழுவின ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்தப்படும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஹையர் எஜுகேஷனுக்கு, அதாவது காலேஜுக்கெலாம் படிக்க போக முடியும். பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களால் போக முடியாது. 2 வாட்டி உங்களுக்கு அட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது வழங்கப்படும். நல்லா யோசிச்சு பாருங்கள். 18 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம் 3 வயசுலேருந்து படிச்சிருக்கான் ஒருத்தன். படித்து இவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி 12th எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்னொரு எக்ஸாம் இருக்குது, காமனான ஒரு டெஸ்ட். அது எழுதுனா தான் உன்னால் காலேஜ் சேர முடியும் அப்படிங்கிறது எந்த வகையிலே நியாயமான ஒன்றா இருக்கும்? நீட் அப்படிங்கிறது அதே அநீதியை தான் செஞ்சது. நீ டாக்டருக்கு படிக்கணும்னா இந்த சென்ட்ரல் எக்ஸாமை நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமான ஒரு எக்ஸாமை கொண்டு வந்தாங்க. அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறவன் தான் வந்து நேரடியாக போய் கோச்சிங் சென்டர்லாம் படித்து அதுலேருந்து பாஸ் பண்ண முடியும். ஸ்கூல் லெவல்லே படிச்சுட்டு வந்தவனுக்கு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அவனுடைய டாக்டர் கனவுங்கிறதே காலியாகுது. இது எல்லா எஜுகேஷனுக்கும் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி ஒரு காமனான எக்ஸாம் வைக்க ஆரம்பித்தாங்களாம். நாளைக்கு எப்படி தெரியுமா ஆகும்? இந்த எக்ஸாமுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் உருவாக்குவாங்க. அந்த கோச்சிங் சென்டரில் படித்தா தான் வந்து நீ எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல்ங்கிறது உருவாகும். இப்படி தான் அந்த நிலைமை போகும். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுங்கள், பாலிசி வந்து மேண்டேட்ரி ஆக்கலை. இது மாதிரி ஒரு டெஸ்ட் நடக்கும். ஆனால் அது இல்லாமல் கூட அட்மிஷன்ஸ் எடுத்துக்கிறது அந்தந்த யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ்லாம் முடிவு எடுத்துக்கலான்னு ஒரு க்ரைட்டீரியாங்கிறது இதில் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதான் வரும்? கண்டிப்பாக வராது. எல்லா காலேஜ், எல்லா யூனிவர்சிட்டியும் நீ அதை படித்து முடித்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்குன்னு சொல்லு, அப்போ தான் நான் சீட்டு கொடுப்பேன்னு சீட்டை க்ரைட்டீரியா போடும். எவ்வளோ மார்க் யார் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சீட்டு தருவோம், இல்லைனா இவ்வளோ காசு கட்டுங்கிற மாதிரி நிலைமை மாறும். பணம் இருந்தால் தான் படிக்க முடியுங்கிற ஒரு சூழல் உருவாகும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி 3rd, 5th, 8th தான்ப்பா எக்ஸாம். அதுக்கு எக்ஸாமே இல்லை அப்படின்னு இது சொல்லுது. ப்ராக்டிக்கலாக அப்படியா இருக்கும்? சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம 10th, 12th படிக்கும் போதெல்லாம் எவ்வளோ ப்ரெஷர் அனுபவிச்சிருப்போம். டேய் 10th எக்ஸாம் வந்துருச்சுரா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு 7th நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 12th எக்ஸாமுக்கு 10th எக்ஸாம் முடிச்சு வெளியில் வந்தவொடனே டார்ச்சர் ஆரம்பிச்சுப்பாங்க. அடுத்து 12th இருக்குடா அப்படின்னு கொஞ்சம் கூட மூச்சு விட்டுருக்க மாட்டோம். இதே ப்ரெஷரை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒருத்தன் வந்து அனுபவிக்க போகிறான் அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷராக அவனுக்கு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து
முன்வைக்கக்கூடிய ஒன்று. இப்படி தனித்தனி போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸாம் நடத்துறதுக்கு ஒரு போர்டு, பாடத்திட்டங்களை உருவாக்குறதுக்கு போர்டு, டீச்சரை நியமிக்கிறதுக்கான ஒரு போர்டு, எல்லா சென்ட்ரல் போர்ட்ஸாக இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் சென்டராக ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உருவாக்க போகிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன வேணால் எஜுகேஷன் சிஸ்டத்தில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், அதை நம்ம இமிடியேட்டாக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய சூழலுங்கிறது உருவாகும். இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம்ங்கிறது இது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து என்னென்னா, அதை தான் குலக்கல்வி இது வந்து ஆதரிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். 5th இருந்தே வொக்கேஷ்னல் ட்ரைனிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு இந்த பாலிசியில் வந்து முன் வச்சுருக்காங்க. அந்த வெக்கேஷ்னல் ட்ரைனிங்கிறது என்னென்னா, ஏசி மெக்கானிக்கு, பைக் மெக்கானிக்கு, வெல்டிங் பண்ணுறது, கார்பென்ட்ரி ஜாப்ஸ், இது எல்லாத்தையுமே ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். இந்த ட்ரைனிங் எப்படி இருக்க போகுதுன்னா, ப்ராக்டிக்கலாக படிக்கிறதை தாண்டி ஃபீல்டுலேயும் போய் ட்ரைனிங் எடுத்துக்கணுமா. அதாவது கார்பென்ட்ரி ரிலேட்டடாக ஒருத்தர் வந்து படிக்கிறான் அப்படின்னா, அவன் ஏதாவது ஒரு கார்பென்ட்ரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் ஒரு 6 மாதம் வந்து சம்பளம் இல்லாமல் ட்ரெயினியாக வேலை பார்த்து அதை கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு இது வந்து மேண்டேட்ரி ஆக்குது. ஸோ படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கான ஒரு ஸ்கில்லை வந்து நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த பாலிசி சொன்னாலும், இது எதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணி படிக்கிறத விட, இப்போ இந்த தொழில் நல்லா வருது, பேசாமல் இதே பண்ணிடுவோம் அப்படின்னு அதுக்கு போக ஆரம்பிச்சிடுவான். படிக்கும் போதே அவன் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழில் மூலமாக பணம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா, அவன் எங்கேருந்து படிப்பான்? எப்படியாவது படித்து முடிக்கணும்னு அவனுக்கு தோணுமா? தோணாது. அவன் பாதியிலேயே படிப்பை விட்டுட்டு அதிகமாக வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்னால என்ன நடக்கும் அப்படின்னா, அதிகமான ட்ராப் அவுட்ஸ் தான் நடக்கும். ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணி இந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல், இல்லைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலைக்கு போயிடலான்னு சொல்லி நிறைய பேர் படிப்பை பாதியிலேயே நிறுத்துவாங்க. இது ஒரு அனுமானம் தான், அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போது ப்ராக்டிக்கலாகவே அது நடந்துகிட்ருக்கு. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலங்களே எடுத்து பார்ப்போம். பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 87 லட்சம் மாணவர்கள் பள்ளி படிப்பு பாதியிலேயே நிறுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து யூபி கவர்மெண்ட்டுங்கிறது வருது. இந்த அளவுக்கு ட்ராப் அவுட் ஆகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா, நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. இந்த எஜுகேஷன் பாலிசிங்கிறது அதிகமாக படிக்க வைக்கணுங்கிறத மாற்றி, படிக்கவே தேவையில்லை பாதியிலே ஓடினா போதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாக்குது. யாருக்கிட்டலாம் பண வசதிகள் அதிகமாக இருக்கோ, அதே மாதிரி பரம்பரையாக படிக்கக்கூடிய ஃபேமிலிஸாக இருப்பாங்கல்ல, டேய் இது படித்தாதான் உண்டு, அதை படித்தாதான் உண்டுன்னு கைட் பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த பாலிசிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல படிக்க வர்றவங்களுக்கு இது பெரிய முட்டுக்கட்டையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாலிசி சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்படி ஒட்டுமொத்தமாக கல்வி கட்டமைப்பையும் கல்வி கொள்கையையும் நாம் கொண்டு போய் மத்திய அரசுடைய அதிகாரத்துக்குள்ளே குவிக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா, நம்மளுடைய அடையாளம், பண்பாடு, மொழி, வரலாறு இது எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிருவோம். என்ன வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போது ரீசெண்டாக மத்திய அரசுடைய பாடத்திட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹரப்பன் சிவிலைசேஷனை என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா, சரஸ்வதி சிவிலைசேஷன் மாற்றிருக்காங்க. அதாவது புராணத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி நதியோரமாக இந்த நாகரிகம்ங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த சரஸ்வதி நதிங்கிறது எங்கே இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறி. ஆனால் அந்த நதிக்கு பக்கத்தில் தான் இவங்க இருந்தாங்கன்னு சரஸ்வதி நதி நாகரிகம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட வரலாற்று குறிப்புகள்ங்கிறது மொத்தமாக தூக்கப்பட்டிருக்கு. முகல் பேரரசுடைய வரலாறுங்கிறத மொத்தமாக தூக்கிட்டாங்க. வர்ணா சிஸ்டமில் தான் கேஸ்ட் உருவாயிருக்கு அப்படிங்கிற தகவலும் தூக்கப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட தலித் மூமெண்ட்ஸுடைய ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டங்கள்லாம் காலி. முக்கியமான கவிதைகள் தூக்கப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி செய்த தியாகங்கள் காணாமல் போயிடுச்சு. அவர் மேலே ஏற்கனவே செய்யப்பட்ட அசாசினேஷன் அட்டம்ஸ்லாம் என்னென்ன, அது யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம்லாம் தூக்கப்பட்டிருக்கு. விட்டா மகாத்மா காந்தி ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தாருன்னு கூட கிளப்பி விடுவாங்க போல். இப்படி என்ன வேணால் மேனிப்புலேட் பண்ண முடியும். நாளைக்கு சோழர்கள் வரலாறு பற்றின குறிப்புகள் இருக்காது. பாண்டியர்கள் யார் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. நாம் யார், நம்மளுடைய மொழி என்ன, நம்மளுடைய அடையாளம் என்ன, நம்மளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தெரியாத அளவுக்கான ஒரு கல்வி அமைப்புங்கிறது உருவாக்கப்படும். அதுதான் இந்த புது கொள்கைங்கிறது கொண்டு வரக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காததால தான் மத்திய அரசுக்கிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய தொகைங்கிறது வராமல் இருக்குது. கல்விக்கான தொகை அப்படிங்கிறது வராமல் இருக்குது. எந்த அளவுக்கு அநீதி அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் எழும்புது இல்லையா. நாம் கட்டின பணத்திலேருந்து நமக்கு காசு வரலையா, நமக்கு வர வேண்டிய பணம்ங்கிறது எதனால் வரல, அது என்ன பணம் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு இப்போ நான் வரேன். சமகர சிக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிறது மத்திய அரசால் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டம். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒரு 3 திட்டத்தை ஒன்றாக்கி இந்த திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் வந்து என்னென்னா, நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்வி சாலைகளை, கல்வி திட்டங்களை மேம்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கீடுங்கிறது நடக்கும். அங்கே அதிகமான அளவுக்கு பள்ளிக்கூடங்களை கட்டுறதுக்கு,
டீச்சர்ஸை நியமிக்கிறதுக்கு, இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு, பாட நூல்களை அச்சிடுறதுக்குன்னு ஃபண்டுங்கிறது ஒதுக்கப்படும். ஸ்டேட் வைஸாக அது ஒதுக்கப்படும். அப்படி ஒதுக்கப்படுறதுங்கிறதுல தான் நமக்கும் நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். இந்த நிதி ஒதுக்கப்படுறதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை தமிழ்நாடுங்கிறது எப்போவோ அடைஞ்சிருச்சு. அதாவது இத்தனை ஸ்கூல்ஸுங்கிறது இருக்கணும், அந்த ஸ்கூல்ஸோட குவாலிட்டிங்கிறது இப்படி இருக்கணுங்கிற மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் தமிழ்நாடு ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஃபண்டுங்கிறது ஒதுக்கப்படலை. ஏன் ஒதுக்கப்படலை அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ஸுங்கிறது இருக்குது, திட்டம்ங்கிறது இருக்குது. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுங்கிறது தான் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டம். இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும், உங்கள் மாநிலத்தில் நீங்கள் கொண்டு வருவீங்கங்கிற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் ஃபண்டுங்கிறத ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மத்திய அரசு வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு அதில் ஒரு சில கிளாஸ்லாம் நீங்கள் நீக்குங்க, நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்கீம், இது ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் இதை நீ செஞ்சாதான் உனக்கு நான் ஃபண்டு தருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. ஆனால் மத்திய அரசு அதை தொடர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதுலேயும் இது ஒரு கிட்டத்தட்ட பிளாக்மெயிலாக இருக்குது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, இந்த ஸ்கீமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்கீமில் நம்ம ஃபண்டு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஃபண்டுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது. அதாவது இந்த மாதிரியான கட்டமைப்பு உருவாக்கணும், இந்த மாதிரியான கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி தான் சிஸ்டம்ஸுங்கிறது இருக்கணும், அதுக்கு தான் இந்த ஃபண்டை ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபண்டுங்கிறத மத்திய அரசு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபண்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே கிட்டத்தட்ட புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ இதை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதால தான் நிறைய கல்வியாளர்கள் இல்லை இது ரொம்ப ரொம்ப நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்குது, மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது, எதிர்கால தலைமுறைக்கு தலைவலியை உருவாக்கக்கூடிய ஒன்றா இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இதை திரும்ப திரும்ப ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையாக தான் இது இருக்குது அப்படின்னு முன்னிலைப்படுத்துறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதாக இல்லை. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு சலிப்பு கூட ஏற்படலாம். எப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தானே கற்றுக்கணும், எல்லாம் மேட்டரா, இப்போவே ஆல்ரெடி ஹிந்திங்கிறத நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ஸ்கூல்ஸ்லையும், அது ஒரு பிரச்சனைன்னு வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கூட நம்ம அது கடந்து போயிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை தெளிவாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் வலியுறுத்துகிறேன். சரி, ஓகே பிக் பஸ், இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இந்த புதிய கல்விக் கொள்கைக்கான ஃபுல் டாக்குமெண்ட்டுக்கான லிங்க்குங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், முழுசாக படிங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை இந்த பாலிசியில் வந்து இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம், நம்ம ஏன் அதை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கோம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு உரையாடல் நிகழ்த்துவோம். ஏன்னா இது எல்லாமே நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இழுக்க வேண்டிய தேர். இதில் என்னென்ன குறைகள் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நமக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல கல்விக் கொள்கை திட்டத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதை நம்ம சரியாக செய்வோம். சரி, ஓகே பிக் பஸ், அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.